வணக்கம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த புதிய தொடரில் பார்க்கும்போது குரானை குறித்து பார்த்துட்டு வரோம். எந்த இடத்துலையாவது குரான் வந்து முந்தின வேதங்களை குறித்து பிழையாக சொல்லியிருக்கான்னு பார்த்துட்டு வரோம். நம்ம கடந்த எபிசோட்லேயும் பார்த்தோம். அல்பிகாய்ங்கிற ஒரு ஸ்காலர் வந்து அவர் தெளிவாக சொன்னார், நீங்கள் வந்து பைபிளை பின்பற்றணும், பைபிளை வாசிக்காத இஸ்லாமியர்கள் வந்து சுன்னாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஆக்சுவலி ஏன்னா முகமது நபி எதெல்லாம் செய்தாரோ சொன்னாரோ அதெல்லாம் கடைப்பிடித்தாக வேண்டும், அதுதான் சுன்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நிறைய இடத்துல வந்து முகமது நபி குரானில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் தௌராத்தை ரெஃபர் பண்ணணும், இஞ்சிலை ரெஃபர் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. அப்போ ஏன் இன்றைக்கி இஸ்லாமியர்கள் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேங்காங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தோம். அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பயம் தான் சொல்லலாம், இது வாசிக்கக்கூடாது, இது பிழை என்று நினச்சிட்டு வராங்க. ஆனால் குரான் பார்த்துக்கோங்க, குரானில் ஒரு இடத்துல கூட தௌராத் வந்து பிழை என்பதும் இஞ்சில் பிழை என்பதும் இல்லாட்டி ஜபூர் பிழை என்பதும் அது வந்து மாற்றப்பட்ட வேதங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் எங்கேயுமே காணப்படவே இல்லை. அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹ்வுடைய இறை வேதம், அல்லாஹ்வுடைய இறை வார்த்தை வந்து என்றைக்குமே பழுது பண்ண முடியாது, அது தவறும் ஆக முடியாது முதல்ல. அப்போ அதை குறித்து இந்த எபிசோட்லேயும் இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரானில் பார்த்திங்கன்னா முந்தின வேதங்கள், அதாவது பைபிள் அப்படின்னு சொல்லும்போது 3 புஸ்தகங்களாக சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று வந்து தௌராத் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பார்த்திங்கன்னா இஞ்சில் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஜபூர்னு ஒன்று சொல்லுவாங்க. தௌராத் வந்து மோசஸுக்கு மூசாக்கு சொல்லப்படுறதாக கருதப்படுது. அதே மாதிரி இஞ்சில் பார்த்திங்கன்னா இயேசுவுக்கு ஜீசஸ்க்கு ஈசாக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது. ஜபூர் பார்க்கும்போது சங்கீதங்கள் வந்து தாவூதுக்கு டேவிடு கொடுத்ததாக சொல்லப்படுது. இப்போ இந்த தௌராத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட தௌராத் வந்து குரானில் 18 முறை தௌராத்துங்கிற வாக்கியம் வருது. முதல்ல தௌராத்தை குறித்து சொல்லும்போது முதல்ல பார்த்திங்கன்னா 3வது சாப்டரில் 3வது ஆயா, அதாவது 3வது சூறாவில் 3வது ஆயா பார்க்கும்போது 3 பார்க்கும்போது அங்கே தான் ஃபஸ்ட்டு தௌராத்தும் இஞ்சிலுக்கு இன்ட்ரடக்ஷன் காணப்படும். அதில் 3 வாசிக்கும் போது நான் மொத்த வசனங்களையும் நான் எடுத்து முழுக்க நான் வாசிக்க விரும்பலை. அந்த சொல்லப்பட்ட தௌராத், இஞ்சில், அந்த ஜபூர், அந்த சொல்லப்பட்ட அந்த லைனை மட்டும் நான் வாசிச்சுட்டு போகிறேன். மீதி எல்லாமே உங்களுக்கே என்ன சொல்ல வராங்கிறது புரியும். 3 பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கும், இது இதற்கு முன்னால் உள்ள வேதங்களை உறுதிப்படுத்தும், தௌராத்தையும் இஞ்சிலையும் அவனே இறக்கி வைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா தௌராத்தையும் இஞ்சிலும் அவன் தான் கொடுத்துருக்கிறான். அது எந்த மனுஷன் உருவாக்கலை, அல்லாஹ் கொடுத்தது தான் தௌராத்தும் இஞ்சிலும். அப்புறம் 3:48 பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் அவருக்கு அவன் வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அல்லாஹ் தான் தௌராத்தையும் கொடுத்துருக்கான், இஞ்சிலையும் கொடுத்துருக்கான். 3:50 பார்க்கும்போது எனக்கு முன் இருக்கும் தௌராத்தை மேய்ப்பிக்கும் அப்படிங்கிற வசனம் வரும். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா தௌராத்தை குறித்து தவறாக சொல்லப்படவே இல்லை. 3:65 பார்க்கும்போது பின்னே அன்றி அவருக்கு பின்னே அன்றி தௌராத்தும் இஞ்சிலும் இறக்கப்படவில்லையே, இதை கூட நீங்கள் விளங்கி கொள்ளவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து முகமது நபி கேட்டிருப்பாங்க. இதுவும் தௌராத்தையும் இஞ்சிலையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 3:93 பார்க்கும்போது 2 முறை சொல்லப்பட்டிருக்கும். முதல்ல பார்க்கும்போது இஸ்ரேல் என்ற யாக்கோப்பு தௌராத் அருளப்படுவதற்கு முன்னால் தன் மீது ஹராமாக்கி கொண்டதே தவிர இஸ்ரவேலருக்கு எல்லா வகையான உணவும் அனுமதிக்கப்பட்டிருந்தது. நபியே நீர் கூறும், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் தௌராத்தையும் கொண்டு வந்து அதை ஓதி காண்பீர்கள் என்று ஒரு சென்டென்ஸ் இங்கே ஒரு வசனம் வருது. இங்கே சொல்லப்பட்டிருக்கும் தௌராத் இஞ்சில் சொல்லி தௌராத்துங்கிற வசனம் தான் இங்கே பார்க்க போகிறோம். எந்த இடத்துலையுமே தௌராத்தை குறித்து பிழையாக சொல்லப்படவே இல்லை. இன்னொன்று பார்க்கும்போது அல்லாஹ் வந்து தௌராத்தை இறக்கி வைத்தான்ங்கிற ஒரு விஷயம் சொல்லுது. அப்போ அதில் வந்து அல்லாஹ்வுடைய ஹுக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய கமாண்ட் இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய கமாண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அது பிழை ஆகாது, அது இறைவனுடைய வார்த்தை, அது இறை வேதம் என்பது. இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போயிட்டீங்க, ஏன் வந்து இயேசுவை வணங்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சிம்பிள் பதில் தான், எங்களுடைய வேதம் அதுதான் கற்றுக் கொடுக்குது, அதனால தான் நாங்கள் அதை வேதம் என்று நம்புகிறோம். இஞ்சில் அதான் சொல்லித்தது எங்களுக்கு, அதனால தான் நாங்கள் அது அப்படியே நம்புகிறோம். இன்றைக்கி உங்களுடைய இஸ்லாம் சொல்லப்பட்ட அந்த குரான் அந்த அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்றால், அப்போ குரான் வந்து சொல்லுது நீங்கள் முந்திய வேதங்களை நீங்கள் பாருங்கள், அது பழுதில்லை சொல்லும்போது அப்போ நீங்கள் அதை நிச்சயமாக பின்பற்றி ஆக வேண்டும். ஏனென்றால் அது அல்லாஹ்வுடைய ஹுக்கும் சொல்லலாம், அது கமாண்ட் ஆஃப் அல்லான்னு சொல்லலாம், என்னோட அது இறை வேதம் என்று தான் நம்ம எடுத்தாக வேண்டும். அதே மாதிரி நீங்கள் 5வது சூறாவில் பார்க்கும்போது 7 முறை சொல்லப்பட்டிருக்கும். நம்ம திருப்பி அதே மாதிரி சின்ன சென்டென்ஸ் மட்டும் வாசிப்போம். 5:43 சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் உண்மை தீர்ப்பு அளிப்பவராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், இவர்களிடத்திலே தௌராத் வேதம் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ்வின் கட்டளையும் உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இது அல்லாஹ்வின் கட்டளை அப்படின்னு சொல்கிறாங்க. 5:44 சொல்லும்போது நிச்சயமாக நாம் தான் தௌராத்தை இறக்கி வைத்தோம். அப்போ இறைவன் தான் தௌராத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் தௌராத்தை கொடுக்கும்போது எப்படி குரானை நீங்கள் மதிக்கீங்களோ அப்போ தௌராத்தையும் அதே ஒரு ஸ்டாண்டர்ட் தான் எடுத்தாக வேண்டும். அதில் நீங்கள் எந்த ஒரு மாறுபாடு காட்ட முடியாது. அதே மாதிரி 5:46 பார்க்கும்போது இன்னும் நபிமார்களுடைய அடிச்சுவடுகளிலே மரியமின் குமாரராகிய ஈசாவை அவருக்கு முன் இருந்த தௌராத்தையும் உண்மைப்படுத்துவராக நாம் தொடரச் செய்தோம், அவருக்கு நாம் இஞ்சிலையும் கொடுத்தோம், அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன,
அது தனக்கு முன்னிருக்கும் தௌராத்தையும் உண்மைப்படுத்துவதாக இருந்தது. இவர்கள் தௌராத்தை குறித்து சொல்லும்போது, இஞ்சிலை குறித்து சொல்லும்போது அதில் நேர்வழி இருக்குது, அதில் ஒளி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அல்பைகாய்ங்கிற அந்த 16ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த அந்த ஒரு இஜிப்சியன் ஸ்காலர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, எந்தெந்த இஸ்லாமியர்கள் வந்து தௌராத்தையும் இஞ்சிலையும் வாசிக்காமல் இருக்காங்களோ, ஜபூரை வாசிக்காமல் இருக்காங்களோ, அவங்க வந்து அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வந்து மிஸ் பண்ணுறாங்க, அல்லாஹ்வுடைய கமாண்ட்மெண்ட்ஸை மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்க்குறதுக்கு முகமது நபி கூட தௌராத்தை தான் பார்த்தார், அதுதான் சுன்னா என்று சொல்லப்படுது. அவரே பார்க்கும்போது நம்ம ஏன் பார்க்கக்கூடாதுங்கிற கேள்வியை தான் அல்பிகாய் வந்து சொல்லியிருப்பார். அதுமாதிரி 5:66 பார்க்கும்போது இன்னும் அவர்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் இன்னும் நாம் இறைவனிடத்திலிருந்து தங்களுக்கு இறக்கப்பட்டதையும் நிலைநாட்டியிருந்தால் அவன் மேலே அவர்கள் மேலே சொல்லி வசனம் வருது. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கும் இறக்கி வைக்கப்பட்ட ஒரு வேதம் என்பதை தௌராத்தையும் இஞ்சிலையும் சொல்கிறாங்க. 5:67 சொல்லப்படும் போது நீங்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் சொல்லி வசனம் அங்கே ஆரம்பிக்குது ஆக்சுவலாக. அப்போ எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது நமக்கு 5ஆம் அதிகாரம் 5ஆம் சூறா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே 3ஆம் சூறாலையும் சொல்லப்படவே இல்லை தௌராத் இஞ்சில் வந்து தவறு என்பது. 5ஆம் சூறாலும் சொல்லப்படலை. 5:110 சொல்லப்பட்டிருக்கு இன்னும் நான் உமக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுத்ததையும் என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தௌராத்தை குறித்து சொல்லும்போது இஞ்சிலை குறித்து சொல்லப்படும் போது அது வந்து அல்லாஹ்வுடைய கமாண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது இறக்கி வைக்கப்பட்டதுங்கிற ஒரு 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 ஹையர் ஸ்டாண்டர்ட் ஒரு குவாலிட்டி தான் கொடுக்கப்படுது தவிர அது கரப்டாக இருக்குங்கிற வசனம் நீங்கள் குரானில் எங்கேயுமே எடுக்க முடியாது. முதல்ல குரான் பார்த்தீங்கன்னா பைபிளை முழுக்க தௌராத்தையும் இஞ்சிலையும் ஜபூரையும் பார்த்திக்கும்போது அது அல்லாஹ்வுடைய கமாண்ட் என்று தான் சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய ஹுக்கும் முதல்ல இருக்குது, அதை நீங்கள் கடைபிற்றி ஆக வேண்டும் என்று தான் சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசியாக பார்க்கும்போது 5ஆம் சூறாவுக்கு மேலே, அதாவது நம்ம பார்த்தோம் 3ஆம் சூறாவில் பார்த்தோம், 5ஆம் சூறாவில் பார்த்தோம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா 61:6 சொல்லப்படும் போது மேலும் மரியமின் குமாரர் ஈசா இஸ்ரேல் மக்களை எனக்கு முன்னுள்ள தௌராத்தையும் மெய்ப்பிப்பனாக அப்படிங்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ முகமது நபி என்ன சொல்ல வர்றாருன்னா தௌராத்தில் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் மெய்ப்பிப்பனாக இருக்கிறேங்கிற விஷயம் சொல்கிறா தவிர தௌராத்து வந்து பிழையாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் இங்கேயும் சொல்லப்படவே இல்லை. 62:5 சொல்லப்பட்டிருக்கு எவர்கள் தௌராத் வேதம் சுமத்த பெற்று பின்னர் அதன்படி நடக்கவில்லையோ அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணத்துக்கு ஒப்பாகும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தௌராத் வேதம் வந்து நீங்கள் வாசிக்கலை, நீங்கள் வாசித்து பின்பற்றவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அது கழுதை என்று உங்களுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எப்படி ஒரு புஸ்தகத்தை வந்து கழுதை சுமக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுமாதிரி 48:29 சொல்லப்படும் போது இதுவே தௌராத்தில் உள்ள அவர்களின் உதாரணமாகுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும் நிறைய விஷயங்கள். 111 பார்க்கும்போது தௌராத்திலும் இஞ்சிலும் குரானிலும் இதை திட்டமாக்கிய நிலையில் வாக்களித்துள்ளான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. இதே நீங்கள் பார்க்கலாம். இந்த வசனத்தை நான் தான் சொன்னேன், நான் உட்காந்து முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஆனால் எதுலேயுமே பார்த்திங்கன்னா தௌராத்தை குறித்தும் சொல்லப்படவே இல்லை தவறு என்பதை. கடைசியில் பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்தில் 157 வரும்போது தௌராத்திலும் இஞ்சிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக. அப்போது இந்த விஷயங்கள் முழுவதும் நீங்கள் பார்க்கும்போது தௌராத்து எந்த இடத்துலையுமே பிழை என்பதை குரான் சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையுமே குரான் வந்து தௌராத் தவறுன்னு சொல்லவே இல்லை. நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து நிச்சயமாக இஞ்சிலை குறித்தும் சபரை குறித்தும் பார்ப்போம். அப்போ என்னுடைய விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தௌராத் மோசை கொடுத்த முதல் புஸ்தகமாகிய தௌராத்தை குறித்து அது எந்த இடத்துலையுமே குரான் அதை பிழை என்பது சொல்லப்படவே இல்லை. அது என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும்போது அந்த ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அது இறக்கி வைக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, அது அல்லாஹ்வுடைய ஹுக்கும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு தவிர அதை நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிக்காமல் இருந்தீர்கள் என்றால் நீ கழுதைக்கு சமமானீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் முகமது நபி பார்த்தீங்கன்னா அவர் எப்போதும் பார்க்கும்போது அவர் தோராவை விசிட் பண்ணுவார். ஆக்சுவலாக ஜபூரை வாசிக்காரு, இஞ்சிலை வாசித்தான் அவர் மற்றவங்க விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நிறைய இடத்துல சொல்கிறாரு என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்குங்கார். ஆக்சுவலாக அது எல்லாமே அது இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நம்ம வேற ஒரு தொடரில் பார்ப்போம். ஆனால் விஷயம் என்னென்னா முகமது நபி எந்த இடத்துலையுமே குரானும் எந்த இடத்துலையுமே தௌராத்தை குறித்து தவறாக சொல்லப்படவே இல்லை. அப்போ எப்படி உங்களுக்கு தௌராத் தவறு என்ற எண்ணம் வந்துச்சு யோசிச்சு பாருங்கள். அப்போ அல்லாஹ்க்கு மீறி நீங்கள் யோசிக்கிங்களா, அப்போ குரானுக்கு மீறி நீங்கள் யோசிக்கிங்களாங்க யோசிச்சு பார்க்கணும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம்.